வணக்கம். இது அபெக்ஸ் நீட் அகாடமி தென்காசி. 2026 நடக்கக்கூடிய நீட்டு தேர்வுக்கான சில தகவல்களை இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்க போகிறோம். இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2 முடித்த பிறகு ஒரு ஹையர் எஜுகேஷன் போகணும், அதுவும் பர்டிகுலராக எம்பிபிஎஸ் படித்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவல் தான் இங்கே கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்வுகளை பற்றி தெரியணும், ஹையர் எஜுகேஷனை பற்றி பேரண்ட்ஸுக்கு இது தெரியணும். குழந்தைகளுக்கு தெரிஞ்சாலும் பேரண்ட்ஸுக்கு பற்றி இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் தான் அவங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற ஒரு லாங் டைம் பிளானை அவங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாம் 2026-27 இது பர்டிகுலராக யாருக்கு கொடுக்குறோம்? 2026 போர்டு எக்ஸாம் எழுத போகிறவங்க, +2 எக்ஸாம் எழுத போகிறவங்க, 2027 போர்டு எக்ஸாம் எழுத போகிறவங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு நீண்ட கால திட்டமிடுதல் இது கண்டிப்பாக இருக்கணும். வெரி ஷார்ட் பீரியடில் வந்து ஒரு பெரிய நேஷ்னல் லெவல் எக்ஸாமை நம்மளால் திறமையாக படித்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, அதுக்கான கால அளவு நம்மளுக்கு அதிகமாக தேவை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகாடமிக் எக்ஸாமுக்கும் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேசிக்காக சப்ஜெக்ட் ஒன்றாக இருந்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். குவாலிட்டி மீன்ஸ் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் லெவல் எக்ஸாமை நம்ம போட்டி போட்டு பரீட்சை எழுதி நம்ம சீட்டு வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு நீண்ட கால திட்டமிடுதல் இருக்கணும். நீண்ட காலம்னா 5 வருஷம் 10 வருஷம் கிடையாது, ஜஸ்ட் 1 or 2 years. 10th முடித்த உடனே இதுக்கான தேவைகளை நம்ம பார்க்கணும். இது போக நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கும். காஸ்ட் வைஸாக ரொம்ப கம்மியாக செலவு பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது நீட் எக்ஸாம் 2026 பற்றி ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, February 1, 2026 காலையில் 11 மணிக்கு தென்காசி மற்றும் திருநெல்வேலியில் உள்ள அபெக்ஸ் அகாடமியில் இந்த டெமோ கிளாஸ் நடக்க போகும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் நம்மளுக்கு? ஆனால் என்ன பெனிஃபிட் இது அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம் பற்றி தெரிஞ்சிருக்கும், பட் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த டெமோ கிளாஸஸில் அட்டன் பண்ணிக்கலாம். February 1 சண்டே காலையில் 11 மணிக்கு இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்குது. இதில் என்னெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் இதில் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீட் எக்ஸாம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஏன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் நம்ம இப்போ இருந்து அதை ரெடி பண்ணணும். அதுக்கான அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன். என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஆதார் கார்டு கரெக்டாக இருக்கணும், அதை பற்றி இன்னொரு வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன். அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன, அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்போ நடக்கும், இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, +2 படிச்சுட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சுட்டு இதுக்கு நம்ம எம்பிபிஎஸ் எழுதலாமா, இல்லைன்னா டிகிரி முடித்தவங்க இதுக்கு எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டியா. அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து எந்தெந்த பாடங்கள்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வரும், 11th வருமா, 12th வருமா, இல்லை ரெண்டும் கம்பைன் பண்ணி வருமா, எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கறது எக்ஸாம் பேட்டர்ன். அடுத்தது மெட்டீரியல். எக்ஸாம் மெட்டீரியல் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேருக்கு இங்கிலீஷில் மெட்டீரியல்ஸ் நிறையா அவைலபிள் இருக்குது, தமிழில் கொஞ்சம் தான் அவைலபிள் இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நீட் எக்ஸாம் நம்ம தமிழில் எழுதி பாஸ் பண்ணி டாக்டர் சீட் வாங்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக வாங்கலாம். அதுக்கான கைடன்ஸ் கொடுக்குறோம். அடுத்தது எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் டிப்ஸ். ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்கணும், எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான அனைத்து விதமான டீட்டெயில்ஸ்களும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீட் எக்ஸாமை பற்றி உங்களுக்கு 100% தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
இது அபெக்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. லாஸ்ட்டு 20 வருஷமாக நாங்கள் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ளஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தென்காசியில் தொடர்ச்சியாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னோடனே நீங்கள் என்ன நினைக்கலாம், இது ஒரு பயிற்சி நிலையம், அவங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் போட சொல்லுவாங்க அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அது கம்பல்சரி கிடையாது. இது வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். அவேர்னஸ் மீன்ஸ் நீட் எக்ஸாம்னா என்ன, இதை பற்றி எல்லா தகவல்களும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இது இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை நாங்கள் காண்டாக்ட் பண்ணியிருக்கோம். இதை பற்றியான டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்ப்போம். நம்ம என்னெல்லாம் கிடைக்கும் இதில் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே நான் சொன்னதான். இலவச நீட் தேர்வு 2026-27க்கான விழிப்புணர்வு மற்றும் கலந்தாய்வு 2026. ஸோ இதில் நீட் எக்ஸாம் பற்றி, ஐஐடி ஜேஇ எக்ஸாம் பற்றி, அதே மாதிரி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த வகுப்புலேருந்து இதற்கான முயற்சியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுபோக நிறைய பேருக்கு +2 முடிச்சுட்டு அடுத்து ஹையர் எஜுகேஷன் என்ன பண்ணணும்னு தெரியாது. நீங்களும் கலந்துக்கலாம் இதில். இப்போ பிகாம் காமர்ஸ் குரூப் எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்து என்ன போகலாம், இப்போ மேக்ஸே இல்லாமல் என்ன சப்ஜெக்ட், என்ன டிகிரி நம்ம படிக்கலாம், என்ன ப்ராஸ்பரஸ் இருக்குது, நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ஸில் நம்மளுக்கு எதெல்லாம் இது கரெக்டாக செட் ஆகும். ஸோ நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் அகாடமி தென்காசி மற்றும் திருநெல்வேலி. தேதி அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிக்கு இது நடக்கும் போது. இதில் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விண்ணப்பிக்கும் முறை. விண்ணப்பிக்கிறதுக்கு எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எவ்வளவு, கட்டணம் எவ்வளவு, என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டேட்டு. அடுத்தது தேதி, விண்ணப்பிக்க கடைசி தேதி எது, அதுக்கப்புறம் எக்ஸாம் தேதி எது, எக்ஸாம் பேட்டர்ன் எது, எக்ஸாம் சிலபஸ் என்ன, அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமுக்கு என்னெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், இது போக நிறைய விஷயங்களை இதில் நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது நீட், ஐஐடி, ஜேஇ மற்றும் பிற முக்கிய நுழைவுத் தேர்வுகள் குறித்த முழுமையான விவரங்களை நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது தரவரிசை ரேங்க். இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம், இன்ஜினியரிங் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க +2 முடிஞ்சதும். அது எப்படி நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகுது. அது மாதிரி நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டோம், ஒரு 450 மார்க் எடுக்கிறோம், 500 மார்க் எடுக்கிறோம், 650 மார்க் எடுக்கிறோம், அப்புறம் அவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் என்ன. ஸோ அது போக இடஒதுக்கீடு, எந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா விதமான டீட்டெயில்ஸும் கொடுக்கலாம். ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பிற்கு படிச்சுட்டு இருக்கவங்க, 12ஆம் வகுப்பு படித்து முடித்தவர்களுக்கு இது யூஸாக இருக்கும். அதுபோக எம்பிபிஎஸ், ஐஐடி, ஜேஇ இந்த மாதிரி பல வகையான உயர்கல்விக்கு தேவையான தேர்வுகள் பற்றி டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்கிறோம். அதுபோல் எக்ஸ்பர்ட்ஸ், இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக உள்ள எக்ஸ்பர்ட்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களையோ உள்ள ஒரு ஒரு கைடன்ஸையும் நீங்கள் என்ன செய்யலாம், எங்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் நிகழ்ச்சியில் யார் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வகுப்பு படிக்கிறவங்க, 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்க, 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள், அதுபோக சரியான உயர்கல்வி வழிகாட்டுகளை நாடும் பெற்றோர்கள். பேரண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன தெரியல அப்படின்னா, குழந்தைங்க என்ன குரூப் படிக்காங்கன்னே தெரியல. அப்படின்னா எந்த குரூப் எடுத்தால் என்னென்ன எக்ஸாமுக்கு நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி, நம்ம ஹையர் எஜுகேஷன் போகலாம் அப்படிங்கிறது. ஏன் கலந்துக்கணும் அப்படின்னா, சரியான நேரத்தில் கிடைக்கும் சரியான வழிகாட்டுதல் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை, ஒரு நல்ல விதமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதில் கலந்துக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டணம் எதுவும் கிடையாது, 100% ஃப்ரீ. பதிவு செய்கிறதுக்கு abex360.in என்ற இணையதளத்தை பார்வையிடவும். கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கில் போனீங்கன்னா உங்களுக்குள்ள டீட்டெயில்ஸ் அதில் கொடுப்பாங்க. அதை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுக்குள்ள நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ்ஸு, எந்த பிளேஸ், இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஜாயின் பண்ணி இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டுறதுக்கு
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அபெக்ஸ் அகாடமியோடைய கைடன்ஸில் குழந்தைகளுடைய எதிர்கால திட்டங்களை, எதிர்கால படிப்புகளை வந்து பேரண்ட்ஸு கரெக்டாக நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கங்க. மேலும் விவரங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அட்ரஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், அல்லது ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்கு பாருங்கள், அபெக்ஸ் அகாடமி, நீட் ஐஐடி ஜெஇ ஃபவுண்டேஷன். என்னோடய பெயர் ஏ ராமசுப்ரமணியன், டைரக்டர் அபெக்ஸ் அகாடமி தென்காசி. அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ரோடு. ஃபோன் நம்பர் 9944257504. இன்னொரு நம்பர் வந்து 9444270837. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் கண்டிப்பாக. இதில் எந்த வெப்சைட்டு அதோட லிங்க்கு கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதோட லொக்கேஷன், ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்புவோம். ஸோ திருநெல்வேலியில் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், அதுவும் அபெக்ஸ் அகாடமி மாதிரி வேறொரு இன்ஸ்டியூட்டில் நாங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் திருநெல்வேலியாக இருந்தும் தென்காசியாக இருந்தாலும் இதில் நீங்கள் கலந்துக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிப்ரவரி 1ஆம் தேதி 2026 அன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ப்ரோக்ராமை கலந்துக்கணும். இதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து பயனுள்ளதாக மாற்றிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 99 44 25 75 04 என்ற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள்.